ஸோ 36ல் பிரியனோட ஃப்ரெண்டு வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலில். பிரியன் வந்து டே சும்மா இருடா, என்னடா இந்த வேலைக்கா இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜெயஸ்ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து உங்கள் அக்கா சாப்பிட்டாங்களா முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு பிரியன் சொல்கிறாரு. உடனே வாங்க முதல்ல அக்காவை சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு உடனே இவர் பிரியன் என்ன பண்ணுறாருனா ஃப்ரெண்டை வந்து மெடிசன்ஸ்லாம் வாங்க அனுப்பி வச்சுடுறாரு. ஃப்ரெண்டும் போயிடுறாரு. இப்போ பிரியனோட அக்காவுக்கு வந்து இவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ பிரசவ லேகியம் பிரசவ குழம்பு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அக்கா ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. அவங்க அத்தா வந்து எல்லாத்தையுமே டீஸ் பண்ணுறாரு. ஓ இதெல்லாம் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த நர்ஸும் சொல்கிறாங்க டெலிவரி ஆனவங்க இந்த குழம்பு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரியனோட அக்கா சொல்கிறாங்க எங்கள் அம்மா இருந்தால் எனக்கு கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, நீ எனக்கு கொண்டு வந்திருக்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிரியன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. திருப்பி 2 பேரும் இப்போ ஜெயஸ்ரீ நான் கிளம்புறேன்னு சொல்லி வெளியே வரும்போது கரெக்டாக பிரியனோட ஃப்ரெண்டு 2 டீ வாங்கிட்டு ஜெயஸ்ரீ கூட குடிக்கலான்னு வராங்க. உடனே ஜெயஸ்ரீ எங்கன்னு கேட்கும்போது அவள் அப்படி கிளம்பிட்டா அப்படின்னு பிரியன் சொன்னோன்னே எனக்கும் இந்த காஃபிக்கும் ராசியே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போகிறாரு. இப்போ சித்தும் ஹரிணியும் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ சித் வந்து ஹரிணிக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணும், என் வீட்டுக்கு வர முடியுமானோடனே அப்படிங்கிறாங்க ஹரிணி. அதுக்கு இல்லை எங்கள் அம்மாவை பார்க்க தான் அப்படின்னோடனே ஐயோ எதுக்கு இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே உங்கள் அம்மாவெல்லாம் மீட் பண்ணுமானோடனே இல்லை எங்கள் அம்மாக்கெல்லாம் நம்மளை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்பா வீட்டில் இருக்காரான்னு கேட்டோடனே அப்பா வீட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. 2 பேரும் நேராக இப்போ வீட்டுக்கு வராங்க. வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா சர்ப்ரைஸ் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஹரிணி காமிக்கிறாங்க. அவங்க அம்மா செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. உடனே உள்ளவாமா என்ன சொல்லியிருந்தாலும் உனக்காக நான் ஏதாவது ஸ்வீட்லாம் பண்ணி வச்சுருப்பேன், எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோடனே ஆண்டி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், உங்களுக்கு நாங்கள் அப்புறம் என்னை லவ் பண்ணுறது ஃபஸ்ட்டே தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே தெரியுமா, உன்னை பொண்ணு பார்க்க தான் நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லவ்ஸுக்கு பிளான் எல்லாமே போட்டு கொடுத்தது கூட நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அதான் சொதப்பிடுச்சா அப்படின்னு ஹரிணி கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் எல்லாமே ஃபன்னாகவே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பழைய ஆல்பம்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்க ஹரிணியும் சித்தும் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இவங்களை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருக்காரு ஒரு பக்கம். கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து 2 பேருக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே வராரு. கலா கலா அப்படின்னு சொல்லிட்டே வராரு. என்னங்க அப்படின்னோடனே உன் பையன் இப்போ எதிர்த்தாப்புல காரில் போனான் நான் பார்த்தேன், இந்த நம்ம வீடு பக்கமாக தான் போயிருக்கான் அப்படின்னோடனே அப்படியா நம்ம வீடு பக்கமாவா எனக்கு தெரியாதே அப்படின்னு அவங்க அம்மா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. உடனே ஆமாம் அவனையும் அந்த பொண்ணையும் நான் வந்து காரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாரு. இங்கே ஆல்பம்லாம் இதில் இருக்குது, ஒரு டீ கப்லாம் இருக்குது. ஓ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. உடனே எந்த பொண்ணு எனக்கு எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடி மாதிரி செம்மையாக காமெடி பண்ணுறாங்க அவங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் இப்போ உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன் பாரு, முதல்ல உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே உங்கள் அம்மா வர வழி இல்லாமல் ஸ்பீக்கரில் போடுறாங்க. இப்போ உன் பையன் எங்கே இருக்கான் என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்லு அப்படின்னு மிரட்டுறாரு. உடனே இவங்களும் தெரியாத மாதிரி ஃபோன் பண்ணோம்ல. ஸோ ஃபோன் பண்ணிவிட்டு அப்பா சித் எப்படி இருக்கப்பா, உங்கள் அப்பா இங்கே இருக்காங்கப்பான்னு சொல்லாமல் எல்லா வார்த்தைக்கும் அப்பா நீ உன் கூட காரில் யார் வராங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு அவங்களுக்கு சித்துக்கு புரிஞ்சிருச்சு அப்பா பக்கத்தில் நிற்கிறார் போல இருக்குது, அதனால தான் அம்மா இப்படி அப்பான்னு ஹிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு நான் வந்து என்னோடய கலீக்ஸோட ஒரு அஃபிஷியல் மீட்டிங்காக வந்திருக்கேன், அதெல்லாம் நீ எதுக்குமா கேட்குற, அப்பா மட்டும் என்ன அவரோட கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்மக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு, நான் மட்டும் என்னோட ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி ஃபோன் வச்சுடுறாங்க. ஃபோன் வச்சோடனே இவர் கேட்குறாரு நீ எதுக்கு இப்போ வார்த்தைக்கு வார்த்தை அவனை அப்பான்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க என் பையனை நான் அப்பான்னு கூப்பிட்றேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்புறம் அவங்க அப்பாக்கிட்டே கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுக்கு டியூட்டி நேரத்தில் இங்கே என்ன வேலை, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னே ஐயோ நான் எதுக்கு வந்தேனே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ இங்கே கிரிஜா கிட்ட எஸ்எஸ் கேட்குறாரு மது கிட்ட பேசினே நான் பேசினேன் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறேன் அப்படின்னே சரி ஓகே நான் மது கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுவை கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. உங்கள் அம்மாவோட லைஃப் இப்படி ஆனாலும் அவள் பயப்படுறா, உன் லைஃபாவது நல்லா இருக்கணும்னு உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்ல, இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்டையாவது சொல்லுமா, இல்லை இது வந்து லைஃப்பில் முக்கியமான டிசிஷன், நீங்கள் 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டா சந்தோஷம், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்போ எல்லாருமே எதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக அட்வைஸ் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு மதுக்கு மனசு இலகிருச்சு. உடனே மது சொல்கிறாங்க அவன் ஒரு மியூசிஷியன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நம்ம பேசிடலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் ஜக்குங்கிற பேரை சொல்லலை. இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே பிரியனோட அக்கா ஹஸ்பண்ட் வந்துட்டு பில் பேமெண்ட் பண்ணோன்னே நைஸாக எஸ்கேப் ஆகிடுறாரு. பிரியனே பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரியன் வந்துட்டு பே பண்ணுறாரு. அப்போ ஜெயஸ்ரீ கேட்குறாங்க உங்களுக்கு நான் திருப்பி நான் உங்களுக்கு பணம் இல்லைன்னா நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அதெல்லாம் இல்லை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இல்லைங்க நான் தரேன், நீங்கள் எனக்கு முன்னாடி கொடுத்த தானே உங்களுக்கு வேணும்னா கேளுங்க அப்படின்னே அதெல்லாம் இல்லை நீங்கள் சொன்னனால தான் நான் ஜாபை ஜாயின் பண்ணனால தான் என்னோட அக்கா கூட டெலிவரி கூடலாம் இருக்க முடிஞ்சது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஆல்சோ என்கிட்ட இப்போ சேவிங்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜெயஸ்ரீ ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜெயஸ்ரீ போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த மோகன்கிற கைதி எதுக்காக வந்தார் அப்படின்லாம் சொல்லி விசாரிச்சிருந்தாங்களா, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு விட்டுருக்காரு. உடனே இங்கே வந்துட்டு மோகன்கிற பேரில் நிறைய பேர் இருக்காங்கம்மா, அவர் இன்ஷியல் தெரியுமானே
அப்படின்னோடனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை பற்றி என்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தெரியணுன்னே ஒய்ஃப் பேர் தான் கிரிஜா அப்படின்னோடனே சரி கிரிஜான் விசிட்டர் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. கிரிஜான் விசிட்டரும் இல்லை. அப்போ அவங்க அட்ரஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ் பற்றியும் எதுவும் இல்லை. அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுங்க உடனே டக்குன்னு ஜெயஸ்ரீக்கு ஒரு ஐடியா தோணி இவருக்கு கால் பண்ணுறாரு, ஜக்குக்கு கால் பண்ணி அவரோட பொண்ணு பேர் என்னன்னு கேட்டோன்னே மதுமிதான்னு சொல்லிட்டு எதுக்கு கேட்குற அப்படிம்பாங்க. டக்குன்னு ஜெயஸ்ரீ கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே என்ன கேட்பாங்கன்னா மதுமிதான் ஏதாவது விசிட் இருக்காங்களான்னொடனே டக்குன்னு ஆமாம் இருக்காங்க, ஆர் மோகன், இவர் வந்து கொலை கேஸுக்காக உள்ளே வந்தவர், ஆயுள் தண்டனை கைதி அப்படின்னு சொன்னோடனே ஜெயஸ்ரீ அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.